அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோவிந்தராஜன். புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். சேனல் பேர் என்னென்னா லவுட் ஸ்பீக்கர். அது உச்சரிப்பில் பார்த்தோன்னா 2 மீனிங் வரும், ஸ்பெல்லிங்கில் பார்த்தோன்னா ஒரு மீனிங் வரும். உச்சரிப்பில் லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னாக்கா ஒலிபெருக்கி சத்தமாக பேசுகிறது. ரெண்டாவது வந்து லவுடு ஸ்பீக்கர், பேசுகிறத நேசிக்கிறது. அதோட பொருள் என்னென்னா விருப்பப்பட்டு பேசுகிறது, அந்த மாதிரி. ஏதோ நமக்கு கொஞ்சம் பேச வரும் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கும். அது கோலமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, சிலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பமாகுது. அந்த மாதிரி தான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களோட ஆதரவு வந்து அதிகமாக தேவை, அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. அதனால் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்ததுக்கு ஒரு டாபிக் ஒன்று பார்ப்போமா? என்ன பேசலாம்? பெண்கள் விழிப்புணர்வு, பெண்களை பற்றின ஒரு வீடியோவை பார்ப்போம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து 2 விஷயம். ஒன்று பூ, ஒன்று பொட்டு. பிறந்ததுலேருந்தே அவங்க கூட இருக்கிற 2 விஷயம். அது திருமணத்துக்கு அப்புறம் 3ஆவதாக ஒன்று வந்து சேரும், அது தாலி. ஆனால் இறந்து போன கணவனை கொண்ட பெண்கள், அதாவது வந்து திருமணமானதுக்கப்புறம் கணவனை இழந்த பெண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சாஸ்திர சம்பிரதாயப்படி இந்த 3 விஷயத்தையும் எடுத்துடுறாங்க. பொட்டு, பூவு, தாலி. இது சரியா தப்பா? அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரு திருமண ஸ்டேஜுக்கு வர்ற வரையுமே பூவும் பொட்டும் கூடவே இருக்குது. 3ஆவதாக அந்த கணவன் வரும்போது தான் அந்த தாலி வந்து கூட வந்து சேருது. ஆனால் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தாலியை மட்டும் எடுக்கிறது தான் சரி அப்படின்றது தான் என்னோட பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த 2 விஷயம் முன்னாடியே இருக்குது. பூவும் பொட்டுன்றது திருமணத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம். தாலின்றது தான் திருமணத்துக்கு அப்புறம் வந்து சேருது அந்த பெண்ணோட. அப்போ அந்த கணவன் இறக்கும்போது தாலியை மட்டும்தான் எடுக்கிறதா ஒரு விஷயமா நல்லதாக படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோங்களை வந்து சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, சூழ்நிலைகள் இப்போ சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுவோம். புதுசாக வீடியோ போடுறது, லைவ் வர்றது, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? மறக்காமல் வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடக்கம் வந்து தொடங்கிடலாம். அந்த ஆதரவு இருந்தால் தான் வந்து அது அடுத்த கட்ட லெவலுக்கு போகும், பரவக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் மக்களாகிய உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.